பிரேம புஸ்தகம்னு ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துடைய டைரக்டர் திடீர்னு இறந்து போயிடுறாரு. உனக்கெல்லாம் சீரியல்ல நடிக்க கூட வாய்ப்பு கிடைக்காது. பாசமலர்னு ஒரு படத்துல நீங்க தான் ஹீரோன்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு சின்ன ரோல்ல வந்து அவரை மாத்தி நடிக்க வைக்கிறாங்க. இப்படி பேக் டு பேக் டு பேக் டு பேக் ஏகப்பட்ட தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிற்கிறான் பாருங்க, என்ன தலைடி நிற்கி சாவுறாங்களே பசங்க. இந்த பையன் பட்ட வேதனையும் கஷ்டமும் ஊர் உலகத்துல எந்த நடிகனுமே பட்ட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. அஜித் கிட்ட பிடிச்சது வந்து அவருடைய தன்னம்பிக்கை. பைக் ரேஸ்ல பெரிய பெரிய மெடல் வாங்கியிருக்கான், பெரிய ஹீரோ. வண்டி எடுங்க. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது மேடம். தமாசு தமாசு. பைக் ரேசிங்காக இருந்தாலும் சரி, கார் ரேசிங்காக இருந்தாலும் சரி, போத் ஆர் எக்ஸைட்டிங். அது ரேஸ் ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த எக்ஸைட்மெண்ட். ஒரு ஹெலிகாப்டர்ல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். இன்னைக்கும் என்னால சொல்ல முடியும், இந்தியாவில் வந்து நீங்க ஏரோ மாடலர் அப்படின்னு வரல விட்டு இருந்தீங்கன்னா இவர் நம்பர் 1ல இருப்பாரு. ஏன்னா அவ்வளவு ஸ்கில்ஸ் அவர்கிட்ட பார்த்தோம். தம்பி மயில் வாங்கணும். அஜித் வந்து அந்த ஃப்ராங்க்னஸ் எதுவுமே மறைக்க மாட்டாங்க. ஷூட்டிங் நேரத்தில் அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாருன்னா எல்லாருக்கும் அவர் கையால் பிரியாணி சமைச்சு போடுவாங்க. அவரோட இன்ஜுரி யோசிச்சுட்டார், L4 L5 ஆர்டிஃபிஷியல். அந்த இன்ஜுரியை வச்சுக்கிட்டு அவர் எப்படி பண்ணுவாருன்னா விட்டே கொடுக்க மாட்டாரு. நான் பண்றேன். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்போ உன்னை ஜெயிக்க முடியாது. நண்பர் அஜித் மாதிரி தனியால் இல்ல. உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. நாம வாழணும்னா யார வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொல்ல. நான் கேடு கெட்டவன்டா. என்ன பயமுறுத்தணும்னு நினைக்கிறவன பயமுறுத்தி தான் எனக்கு பழக்கம். என் ஆளுங்களை தொடணும்னா என்ன தாண்டி தோடுறா பார்க்கலாம். ஒத்தைக்கு ஒத்த வாடா. இன்னொரு நிமிஷம் நீங்க இருந்த உன் தலை இருக்காது. This is my game. இது முடிவில்லடா, ஆரம்பம். உங்க அண்ணனோ வாலிப வயசுல சேலையில வீடு கட்டவன் கண்டிப்பா ஒரு டூயட் பாடி இருப்பாரு. நீ தாண்டா உலகத்திலேயே ரொம்ப அழகு. மாதவம் நீயே, பொய்யாத பேரருள் நீயே, பொய்யாத தேன்மழை அதை ஏந்தவே புது பூமி செய்வோமே. நான் திருட்டு தம் நிறைய அடிப்பேன். பால்கனியில் வந்துட்டு நான் ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த இடத்துல தேவர் ஷூட்டிங் ஃபார் ஐ திங்க் சங்கர் குரு படத்துக்கு. என்ன ஷூட்டிங் எதுன்னு விசாரிச்சப்போ வி காட் டு நோ வந்து பேபி ஷாலினி. ஸோ ஐ திங்க் வி வர் டெஸ்டின்ட் டு மீட். அவங்க இந்த பக்கம் உட்காந்துருக்குறாங்க, நான் நடுவில் உட்காந்துருக்கிறேன். இந்த பக்கம் 2 சீட் தள்ளி இவர் உட்காந்துருக்கிறார். இவர் சொல்கிறாரு, சரஞ்சி இந்த படத்தை சீக்கிரமாக முடிச்சிருங்க. இல்லை ஏன் சொல்கிறேன்னா, நான் எங்கே இந்த பொண்ணை லவ் பண்ணிடணும்னு எனக்கு பயமாக இருக்குது. தன்னுடைய லவ்வை வந்து பொயட்டிக்காக எக்ஸ்பிரஸ் பண்ணார். அதை எனக்கு கல்யாணம் படிப்பியா? தாரத்தப்பட்ட கிழிய போது என் சாமி சிட்டிசன் அடிச்சு தூக்கலாமா? தலை
100ல ஒருத்தன் 1000ல ஒருத்தன் லட்சத்துல ஒருத்தன் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். கண்டிப்பா இருப்பேன். முதல் 4 படம் வர்றப்பமே ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ணி 2 வருஷம் பெட் ரெஸ்ட் ஆகி இருக்கிற எல்லா மீடியாவும் இருந்துகிட்டு அன்லக்கி ஹீரோ, இந்த பையன் வளரவே மாட்டான்னு சொல்லி இத்தனை பேர் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்க சிரிக்கிறத பார்த்து நான் பயப்பட்டேன். இன்னைக்கு 100 கோடி பேர்ல ஒரு ஆள், 6 கோடி பேர்ல மொத்தால். நீ நட்டு வச்ச பூச்செடிக்கு உனக்கென்று ஒரு கூட்டம் உருவாக்கு, நீ உழைப்பதை ஊருக்கு விருந்தாக்கு, பட்டாசை போட்டு வட்டாளம் கூட்டு, என் பேரை நீ சொல்லி கொண்டாடு. தீபாவளி 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 தீபாவளி. அடுத்தவனை தொல்லை பண்ணாதீங்க, அடுத்தவன் காலம் மிதிச்சு முன்னேறாதீங்க, வாழ விடு போ. தல போல வருமா, தல போல வருமா.